தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கின்ற கர்த்தர். ஒரு அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதை நான் சுருக்கமாக ஒரு நிமிடத்தில் விளக்குறேன், ஒரு எடுத்துக்காட்டோட. வசனத்தை முதலாவது படிக்கிறேன். எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். இந்த வசனத்துடைய ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்கிறேன். நீங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அவங்களுக்காக காப்பீடு, இன்சூரன்ஸ் கிடைக்குது. அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் அளவுக்கு அவங்க காப்பீடு தொகை இருக்குதுன்னா, நீங்கள் எப்படி நம்ம பொதுவாக எப்படி நம்ம எதிர்பார்ப்போம்னா, அவங்களுக்கே 10 லட்சம்னா எனக்கு 15 லட்சம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, ஆண்டவர் அவங்கள மருத்துவமனையில் அனுமதித்த அந்த காரியத்தை கூட இல்லாமல், மருத்துவமனைக்கே போக தேவையில்லாமல் ஆரோக்கியத்தோடு எனக்கு வச்சுருக்கார்ல, அதுதான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறது. ஒரு 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 சின்ன எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் அநேக வேளையில் அடுத்தவங்களுடைய சூழ்நிலையை நம்ம ஒப்பிட்டு அவங்கள காட்டிலும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய செய்கை எப்படின்னா, அவங்க கடந்து போன கஷ்டமான சூழ்நிலை கூட நம்மளுக்கு வராமல் அந்த சூழ்நிலையிலேருந்தே பாதுகாக்கிறாரு. அதுதான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அழகாய் செய்கிற கர்த்தர். அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு அநேக ஆயிரம் கோடிக்கணக்கான காரணங்கள் உண்டு. அதனால் நன்றி சொல்ல மறவாமல் நாம் அவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன் அவர்.